ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகுல் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக லாஸ்ட் சண்டே எல்லோரும் மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே மயிலாப்பூர் கோயிலில் சென்ட்ராக அந்த குளத்துக்கு நடுவில் அந்த அந்த ஒரு மவுண்டெயின் வந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள் அதை. அதுக்கப்புறம் இந்த வாத்தெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இந்த குளத்தை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. அப்படியே வந்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயும் கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா விதமான சாமி, அதுக்கப்புறம் எல்லா விதமான பொம்மை டைப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கொலு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நம்மளும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு சரி நம்ம போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்ட்டு திரும்ப கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் ரொம்ப நிறைய ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொலு போய் பார்க்குறத விட இதே கொலு பார்க்குற மாதிரி ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக ஒரே சாமி சிலைகள் தான். அதுவும் குட்டி குட்டியாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்தாச்சு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. சென்னைனாலே ரெண்டே கோயில் தாங்க. அந்த ரெண்டு கோயில் பாரம்பரியமாக, ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், இன்னொன்று ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி டெம்பிள். நிறையா இருக்குது. வடபழனி முருகன் கோயில் எல்லாமே இருக்குது. அப்போலேருந்தே சொல்கிறது இந்த ரெண்டு கோயில் தான். ஸோ உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி வந்தோம். அப்படி மனம் நிறைய சிவபெருமான சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் பார்த்தா நம்ம அஸ்வின் விஜய் டாக்டரு, அவங்களோட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்.